ஸ்டாலின் அவர்களுடைய திமுக தலைவரா அவருடைய அந்த செயல்பாடுகளை எப்படி பார்க்க? நான் பலமுறை சொல்லியிருக்கேனே, அவர் வந்து ஒரு பெரிய காந்த சக்தி போல இருக்கிறார். கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் தான், நோ டவுட். எப்படி இதை சாத்தியப்படுத்துறாருன்னு தெரியல. அவருடைய தளபதிகளுடைய திறமை நினைக்கிறேன், அல்லது அவருடைய ஆக்ரஸ் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஏதாவது சீட்டு கொடுங்க, நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி டயர்டாகிற வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க போல. பேச்சுவார்த்தை குழுவா பேச்சுவார்த்தை மாற்றி மாற்றி பேச வச்சு டயர்டாக்கி ஏதாவது சீட்டை கொடுக்குது சார் போதும். ரொம்ப கெட்டிக்காரத்தனம் தான், அதில் நோ டவுட். ஓபிஎஸ் மாதிரியான ஒரு முன்னாள் முதலமைச்சரை அரவணைக்கிறது அல்லது உள்வாங்கிறது நீங்க அவருக்கு லாபம் தானே, டிஎம்கேக்கு லாபம் தானே. இந்த பெர்செப்ஷனல் பில்டிங்ல நல்லா வர்றாங்களா? திரு ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் யார் வந்தாலும் லாபம். புதுசா தேமுதிக வந்திருக்கு, மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, இப்படி வலுவான ஒரு அணி அமைச்சிருக்கிறாரு. அதிமுகவில் இருந்தவர்கள் எல்லாம் கூட திமுகவுக்குள்ள இப்ப உள்வாங்கிட்டாங்க போது களத்துல அது அவர் எளிதாக்கிக்கலையா? ஏற்கனவே நான் பலமா இருக்கேன், நான் தான் நம்புறோம், நான் வந்து எல்லாத்தையும் அடிச்சு தூள் பருத்தி நான் ஜெயிச்சிருவேன். அப்ப எனக்கு எதுக்கு இன்னும் 50 பேர் நான் கேட்கிறேன். காந்தம் இயல்பா இருக்கு. காங்கிரஸ் இன்னும் பிச்சுக்கிட்டு போயிருமோன்னு கடைசி நொடி என்ன ஆகுமோன்ற நேரமெல்லாம் அதெல்லாம் காங்கிரஸ் வந்து அதிகாரப்பூர்வமா தான் பிச்சுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. நேற்று வரைக்கும் உங்களை தோல் கிடைக்காம விட மாட்டேன், எங்களுக்கு தான் அந்த தொகுதி, நீங்க எப்படி ஜெயிச்சிருக்கீங்கன்னு பார்த்தோம். மொத்தம் 2 பேர் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கும் கிடையாது, 67 அப்புறம் நீங்க இப்படி எல்லாம் சொன்னவங்க வந்து நாளைக்கு அவங்களுக்கு வேலை பார்ப்பாங்க, நீங்க நம்புங்க. அவங்களுக்கா இவங்களுக்கு அவங்களை வேலை பார்ப்பாங்க, நீங்க நம்புங்க. அப்ப ஜெயக்குமாருக்காக பாஜக வேலை செய்யாதா சார்? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சரி, தேமுதிகல இருந்து ஓபிஎஸ் வந்துட்டாரு கட்சிக்குள்ளேயே. ஓபிஎஸ் அணியில இருந்தவங்களும் எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய திமுக தலைவரா அவருடைய அந்த செயல்பாடுகளை எப்படி பார்க்க? நான் பலமுறை சொல்லியிருக்கேனே, அவர் வந்து ஒரு பெரிய காந்த சக்தி போல இருக்கிறார். அது வந்து எல்லாரையும் அரவணைக்கிறார். என்னது கொடுக்குறாருன்னே தெரியல. அது எல்லாருமே சரின்னு கேட்குறாங்க. அவர் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் தான், நோ டவுட். அதில் வந்து நான் அவருடைய பிறந்தநாள் விழாலே சொல்லியிருக்கேன். எப்படி இதை சாத்தியப்படுத்துறாருன்னு தெரியல. அவருடைய தளபதிகளுடைய திறமை நினைக்கிறேன், அல்லது அவருடைய ஆக்ரஸ் நினைக்கிறேன். அவர் வந்து விடுங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சரின்னு கேட்டுறாங்க. நினைக்கிறேன் அது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அவங்க தளபதிகள் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வேற ஒரு பேட்டில் சொன்னேன், அவங்க தளபதிகள் வந்து டயர்டாகிட்டாங்க. 3 முறை பேசுவோம், 4 முறை பேசுவோம், 5 முறை. ஏன்னா நீங்க ஏதாவது சீட்டு கொடுங்க, நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி டயர்டாகிற வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க போல. இன்னொரு பிஸ்கட் சொல்லியிருக்கேன், இது சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போல. பேச்சுவார்த்தை குழுவா பேச்சுவார்த்தை மாற்றி மாற்றி பேச வச்சு டயர்டாக்கி ஏதாவது சீட்டை கொடுக்கு சார் போதும், எவ்வளோ நேரம் ஸ்வீட்டே கொடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க போல. ரொம்ப கெட்டிக்காரத்தனம் தான், அதில் நோ டவுட். ஓபிஎஸ் மாதிரியான ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஒரு இன்னொரு கட்சி தன்னுடைய நேர் எதிர்கட்சி தலைவரா அந்த பொசிஷன்ல இருந்தவரையே அரவணைக்கிறது அல்லது உள்வாங்கிறது. நீங்க அவருக்கு லாபம் தானே, டிஎம்கேக்கு லாபம் தானே. இந்த பெர்செப்ஷனல் பில்டிங்ல நல்லா வர்றாங்களா? திரு ஓபிஎஸ் தான் அதை லாபமா நட்டமா கெரியர்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். திரு ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் யார் வந்தாலும் லாபம் தான். அது திரு ஓபிஎஸ் வரணுங்கிற அவசியம் இல்லை. அதே தொகுதியில் வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்தார், அதே மாவட்டத்தில் லாபம் தானே. சேகர்பாபு வந்தார், லாபம் தானே. ஏவாவல் வந்தார், லாபம் தானே. யார் வந்தாலும், ரகுபதி வந்தால் லாபம் தான், முத்யா வந்தாலும், யார் வந்தாலும் லாபம் தானே. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அது இவர்களுக்கு என்னங்கிற பார்க்கணும். நீங்கள் வந்து 3 முறை முதலமைச்சர் 3 முறை அதிமுகவை ஒருங்கிணைப்போம் சொல்லிட்டு நீங்கள் எங்கே போயிருக்கீங்க? திமுக ஒருங்கிணைக்கிறது தான் உங்களுடைய நோக்கமான்னு கேள்வி. தாய் கழகம்ட்டார்ல. சரி தான், அது தாய் கழகத்துலேருந்து எம்ஜிஆர் எதுக்கு வெளியே வந்தார்? தாய் கழகத்துலேருந்து ஜெயலலிதா எதுக்கு கோச்சிக்கிட்டாங்க? ஜெயலலிதா எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க? உங்களுடைய தலைவர்கள் யார்? நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? அதான கணக்கு. இப்போ சேகர்பாபு போய் சேர்ந்தார், முத்துசாமி சேர்ந்தார், ராஜகண்ணப்பன் இருக்கிறாரு, அனிதா, அது வேற, நீங்கள் வேற இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஒன்றா? நீங்கள் முடியும் உங்களுக்கு லாபமான இடமா? உங்களுக்கு இன்னைக்கு வந்து திரு ரவீந்திரநாத் சொல்றாரு, நாங்கள் தேனி மாவட்டம் நாங்கள் இருந்தால் தாங்க ஏடிஎம்கே கோட்டை, நாங்கள் இப்போ டிஎம்கே போட்டோம், அது டிஎம்கே கோட்டைன்றார். அப்படி ஒரு முதலமைச்சராக மாநிலம் முழுக்க வந்து நாங்கள் எடுத்த தந்தி டிவி எடுத்த சர்வேல 46% பீப்புளோடைய அக்செப்டிங் ரேட் வச்சிருந்த திரு ஓபிஎஸ் தேனி மாவட்டத்தில் சுருங்கிட்டாருன்னா அது அவருக்கு லாபமான நட்டமான்னு அவர் தான் பார்க்கணும். ஸோ அப்போ எல்லாரையும் உள்வாங்குறாரு சார். புதுசாக தேமுதிக வந்திருக்கு, மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, இப்படி வலுவான ஒரு அணி அமைச்சிருக்கிறாரு. அதிமுகவில் இருந்தவர்கள் எல்லாம் கூட திமுகவுக்குள்ளே இப்போ உள்வாங்கிட்டாங்க போது களத்தில் அது அவர் எளிதாக்கிக்கலையா? ஏன் தேவைப்படுதுன்னு நான் மாற்றி கேட்குறேன். நான் கேட்குறது வந்து ஏற்கனவே நான் பலமா இருக்கேன், நான் தான் நம்புறோம், நான் வந்து எல்லாத்தையும் அடிச்சு தூள் பருத்தி நான் ஜெயிச்சிருவேன். அப்போ எனக்கு எதுக்கு இன்னும் 50 பேர் நான் கேட்குறேன். காந்தம் இயல்பா இருக்குது, எனக்கு தேவையில்லை, ஆனாலும் வராங்க, சரி வந்துட்டு போட்டுன்னு வர்றது பூரா இரும்புன்னு நினைச்சா சந்தோஷம் தான். எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒருவேளை சார் இதனால தான் மிக வலிமையாக தன்னுடைய கூட்டணி அமைச்சுக்கிறாரு. கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் குழப்பம் வருமோன்னு நினைச்சா அதையும் முடிச்சிடுறாரு, ஈஸியாக்கிடுறாரு, எல்லாத்தையும் சமாதானப்படுத்திடுறாரு. சரி, நீங்கள் குழப்பம் வராதுன்னு நீங்கள் ஏன் வந்து உட்காந்துருக்கீங்க? நீங்கள் ஆசைப்பட்டாலும் நடக்கும் தான் சொல்லியிருக்கேன்ல பலமுறை. இன்னும் முடியல, அது முடிஞ்ச பிறகு வருமா எனக்கு தெரியாதுங்க. அதான் சார், எல்லாத்தையும் சரி செஞ்சு முடியல இல்லைங்க, முடியல இல்லை. நாளைக்கு தான் வந்து மார்க்சிஸ்ட் முடிச்சு 4வது முறையாக பேச போகுது.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 முறை பேசிட்டு போயிருச்சு. விடுதலை சிறுத்தைகள் வந்து அதிகார பகிர்வுன்னா என்னன்னு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன்னு சொல்லிட்டார். வெளியில் வந்து போயிட்டு அதிகார பகிர்வு என்றால் என்ன, ஆட்சியில் பங்களிப்பு என்றால் என்னன்னு அவர் விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். என்ன வருதுன்னு பார்க்கணும். எஸ், எல்லாமே சரி. காங்கிரஸ் இன்னும் பிச்சுக்கிட்டு போயிருமோன்னு கடைசி நொடி என்ன ஆகுமோன்ற நேரமெல்லாம் அதெல்லாம் சரி காங்கிரஸ் பண்ணிட்டாங்க. வந்து அதிகாரப்பூர்வமாக தான் பிச்சுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல. வேற எப்படி? இப்போ நேற்று வரைக்கும் உங்களை தோற்கடிக்காம விட மாட்டேன், எங்களுக்கு தான் அந்த தொகுதி, நீங்கள் எப்படி ஜெயிச்சிருக்கீங்கன்னு பார்த்தோம், மொத்தம் 2 பேர் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கும் கிடையாது, 67க்கு அப்புறம் நீங்கள் இப்படிலாம் சொன்னவங்க வந்து நாளைக்கு அவங்களுக்கு வேலை பார்ப்பாங்க, நீங்கள் நம்மளையும் நம்புங்க. அவங்களுக்கா இவங்களுக்கா அவங்கள வேலை பார்ப்பாங்க, நீங்கள் நம்புங்க. அப்ப எப்படி ஜெயக்குமாருக்காக பாஜக வேலை செய்யாதா சார்? இருக்கலாம், அந்த பாகுபாடு இருக்கலாம், மறுக்கவே இல்லையே. அது அந்த அதனால தான் 2025 ஏப்ரல்ல செட்டில் பண்ணிட்டாங்க அவங்க. ஏன் நடந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வருங்கிறது தெரிஞ்சுதான் முன்னாடி செட்டில் பண்ணிட்டாங்க. அது நடக்கலாம், அது நடக்கவே நடக்காதெல்லாம் சொல்ல. எல்லாருமே வந்து அவங்க ஒண்ணு பண்ண இது நடந்துடக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது, நாளைக்கு யாரும் வந்து கடைசியில் பண்ணக்கூடாது தான் முதல்ல செட்டில் பண்ணாங்க. கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துட்டு போனா அது வந்து ஒற்றுமை இல்லாம போயிடலாங்கிறத முதல்ல செட்டில் பண்ணாங்க. கடைசி இது லேட்டஸ்ட் சண்டை, அது பழைய சண்டை. நீங்க சொன்னீங்கல்ல, லேட்டஸ்ட் சண்டை தான். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் தலையிட்ட உடனே அதெல்லாம் சரியாகுது. அப்போ இங்க வலிமையா இருக்காங்கன்றதுக்காக ஒருவேளை தாவேக்காவை வேணும்ன்ற தேவை வந்து குடும்பத் தலைவர் உள்ள வந்த பிறகு 2 பேர் விலகி போவாங்க. விலகி போயிட்டாங்கனாலே சமாதானம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, விலகி போறது வந்து அப்புறம் திரும்பி என்ன பண்ணுவாங்க, என்ன உள்ளடி வளருன்னு தெரியாது. நான் நடக்கும்லாம் சொல்ல தெரியாது. ஸோ அதான் சார், இப்போ இந்த நெருக்கடியாலேயே ஒருவேளை தாவேக்கா வந்து ஓகே நம்ம போயிடலாம், எப்படியாவது வந்து ஏடிஎம்கே தோத்துரும் டிஎம்கே ஜெயிச்சுன்னு சொல்ல நினைக்கிறேன். அது நீங்க சொல்லிட்டே போங்கன்ற. நான் சொல்றது தாவேக்கா விரும்புது அதிமுக பாஜக அல்லன்னு சொன்னேன். அதனால தான் தாவேக்கா தேவைப்படுதுன்னு கேட்குறீங்க. உங்க கேள்வியில் என்ன சரி இருக்குன்னு நீங்க பாருங்க. அதிமுக அந்த பக்கம் போல, பாஜக அந்த பக்கம் போல, அது பழைய கதை. இப்ப தாவேக்கா தான் என்ன செய்யலாம்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு செய்தி தான் தாவேக்கா தன்னுடைய மாவட்ட செயலாளர்களோட கூட்டம் போட்டு பேசியிருக்காங்கன்ற செய்தி. ஆனா ஒரு வாரமாவே இந்த பேச்சு அடிபடுது. எடப்பாடி பழனிசாமி சொன்னார் வரலன்னு, திரு சிடி நிர்மல்குமார் சொல்றாரு எங்க இந்த பேச்சு கிளம்புனே தெரியலங்க, ஒண்ணுமே நடக்கலன்னு. நான் அண்ணாமலை சொல்றாரு காப்பியும் டிவி எப்படிங்க ஒண்ணு சேரும் அப்படின்னு. நைனா நான் சொல்ற கொள்கை எதிரிங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நலம் விரும்பிகள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன நடக்கும்னு தெரியாது. தலைமையில் ஒரு மாற்றம் வந்தா தான் மற்ற எல்லாமே வரும். தலைமை என்ன யோசிக்கிற பொறுத்து தான் மற்ற எல்லாம் வரும். அதிமுக பாஜக முன்னாடி விரும்புச்சு, இப்ப இல்லன்றீங்க. இப்ப அவங்களோட இப்ப நான் வந்து கேட்டா வேற ரேட்டு, நீங்க கேட்டா வேற ரேட். அது எப்பயுமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் வந்து தேவேந்திரன் தம்பி நீங்க என்கிட்ட வேலைக்கு வரீங்களான்னு கேட்டேன்னா அதுக்கு வேற ரேட்டு. நான் வந்து நீங்க வந்து அண்ணே என்ன வேலை கொடுக்குறீங்களான்னு கேட்டா வேற ரேட். இது வந்து இயல்பா மார்க்கெட்லயே எப்பயுமே உள்ளது. அப்ப அவங்க கேட்கும்போது முதலமைச்சர் பதவி கேட்டாங்க, நீங்க தனியாவே முதலமைச்சர் ஆயிக்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆக முடியாது தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன வருவாங்கன்னு பார்க்கணும். எவ்வளவு சாத்தியம் சார்? சாத்தியம்லாம் நான் 50 நான் அதாவதுங்க, நான் உட்காந்து நீங்க வந்து ஏதோ கற்பனையில் கேட்குறீங்க, நானும் உங்களுக்கு டைம் பாஸ்க்கு ஒரு கண்டர் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து உட்காந்துட்டு அந்த டிவி டிபேட்ல எல்லாரும் பேசுற மாதிரி ஆயிடக்கூடாது. கடந்த காலங்களில் டிவி டிபேட்ல வந்து பத்திரிகையாளர், சமூக செயற்பாட்டாளர், பொருளாதார இப்படி போட்டு வச்சுட்டு நரேந்திர மோடி இப்படி பண்ணுவாரு இப்படின்னு அது சொல்ல, அது மாதிரி நான் விஜய் இப்படி பண்ணு சொல்ல, அது பைத்தியக்காரத்துல நான் சொல்ல தயாரா இல்லை. என்டிஏ ஏற்கனவே நமக்கு தெரியும், அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, அன்புமணி இருக்காரு, ஜிகே வாசன் இருக்கார். இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கெப்பாசிட்டின்னு தெரியும். 21 தேர்தலில் கொடுத்தது, 24. இதை வச்சு நம்ம ஒரு மதிப்பிடுவோம்ல சார். இப்போ புதுசாக தாவேக்கான்னா இப்போ அவங்களுடைய பொசிஷன் என்ன? அதாவது டிஎம்கே கூட்டணியில் 2019 அந்த கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கு எலெக்ஷனில். இப்போ வந்து மக்கள் நீதி மையம் உள்ள புதுசாக சேர்ந்துருக்கு, தேமுதிக உள்ள சேர்ந்துருக்கு. தேமுதிகவுக்கு கூடுதலான சீட்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு வந்தோடனே ரிபல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவே ஒரு சிக்கலாக மாறிடுச்சு அந்த கூட்டணிக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணலாம், விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க. அப்படின்னா 6 சட்டமன்ற உறுப்பினர் அர்த்தம். அது ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து நீங்கள் எதை கொடுக்க போறீங்க, அது எங்களோட கூட கொடுக்க போறீங்கன்னா அது ஒத்துக்க முடியாது. அவங்க சொன்னாங்க எங்களுக்கு எவ்வளோ சீட் நம்ம தேமுதிக எவ்வளோ சீட்னு சொல்லுங்கன்றாங்க. ஏன்னா தேமுதிகவுடைய பலம் தெரிஞ்சிருக்கு, வேற தாவேக்காவோட பலம் தெரியாது. அவங்களுக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய பிம்பம் என்னவா இருக்குன்னா ஒரு ஒர்ஸ்ட் கேஸ்லேயே 15% எடுத்துருவார் போல தெரியுது அப்படின்ட்டு. அப்போ தாவேக்கா உள்ள வருதுன்னு சொன்னால் அதர் தென் ஏடிஎம்கே யாருமே எதிர்ப்போ மாற்றுக்கிறதோ சொல்ல மாட்டாங்க. ஏடிஎம்கே மட்டும் எவ்வளோ சீட்டுங்கள் உறுதி. அப்போ ஏடிஎம்கே விரும்புவாங்க, ஆனால் சீட் எவ்வளோன்னு பேசிக்கங்க சார் அப்படிம்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து அதில் ஒன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ தமாகவோ பாமகவோ யாருமே வந்து அவரை பாஜகவோ அவரை சேர்க்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அவர் எதுக்குங்க இல்லை எங்களோட குறைய சீட்டு கொடுங்க அப்படின்னு பாமக வந்து எங்களுக்கு 17 கொடுக்க போறீங்க, அவருக்கு 16 கீழே தான் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கூட இருந்தாலும் அவங்க யாருமே இதில் ஆட்சேபனை பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதாவது எவ்வளவுங்கிற நம்பரில் ஆட்சேபனை கூட எவ்வளோங்கிற நம்பரில் காங்கிரீட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி வந்து ஏடிஎம்கே தான் இருக்கும். அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். ஏன்னா அந்த கட்சி தமிழ்நாட்டில் அமித்ஷா உட்பட அத்தனை சொன்னது போல தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைமை அதிமுக தான். நீங்கள் நயினார் நாகேந்திரன் போய் கேளுங்க எவ்வளோ சீட்னா நாங்கள் வந்து அதிமுக முடிவுன்னு சொல்லுவார். அந்த இடத்துல ரொம்ப கிளியராக இருக்காங்க. அப்போ வந்து அந்த சீட் ஷேரிங்கில் ஒரு மேஜர் சங்க் அவங்க கேட்கும்போது அது மட்டும் தான் பார்க்க வேண்டியிருக்கும். அதுவுமே எல்லாமே சாத்தியம் தான். நான் என்ன சொல்லுவேன், 50 சீட் அவர் போட்டிட்டாரு அப்படின்னா
40 எம்எல்ஏ கிடைக்க வாய்ப்பு உண்டு. நானா உங்களுக்கு ஆசைக்கு ஒரு கணக்கு சொல்லிடுறேன். 234ல் 134 ஏடிஎம்கே, 100 வந்து எல்லாரும் சேர்ந்து 50 50 அவருக்கு வச்சுக்கோங்க, 25 இவருக்கு வச்சுங்க, மிச்சத்தில் பிரிச்சுக்கங்க. ஏதோ ஒரு நம்பர் 50னா 48 வரலாம், 25னா 22 வரலாம், 27 வரலாம், ஏதோ ஒரு நம்பர். இந்த இடத்துல ரவுண்டா ஒரு பிரிச்சு இந்த மாதிரி ஒரு மைண்ட்ல ஒரு ஐடியா வச்சுட்டாங்க. சரி 150 134 150 கூட வச்சுங்க. ஒரு மாதிரி பிரிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அது சாத்தியப்படக்கூடிய விஷயம் தான். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சக்சஸ் ரேட்டும் ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து 200% நிற்கும். அதனால வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு ஒருத்தர் டிஎம்கே காரர் போட்டார், பாஸ் அவங்க சேர்ந்துருவாங்களா பாஸ், போட்டா நாங்க கிளீன் போல்ட் அப்படின்னு போட்டிருந்தார். அப்போ நம்ம என்ன அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்குது. இல்லாட்டாலுமே இவங்க ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிற தனி கணக்கு வச்சுக்கோ. ஸோ இவங்க வந்த நான் சொல்றது உறுதிப்படும்னு சொல்லிட்டே வரேன். நீங்கள் வெற்றி பெறுவாங்களா இல்லையா, ஒரு டஃப் ஃபைட் இருக்கா அப்படிங்கிற இடத்துல ஒரு கிரேவா ஓடிட்டு இருக்கிற விஷயத்துல காங்கிரீட்டா வந்து நிற்கும். தாவேக்கா ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த கூட்டணி அதிரி புதிரியான வெற்றி பெறும்னு சொல்ல வரல. திமுக அது சாதகமாக்காதா சார்? எதிர் விமர்சனங்களை கூர்மைப்படுத்திக்கிறதுக்கு டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு தான்றத காயின் பண்ணி நீங்க விமர்சனங்கள் நீங்க வச்சுக்கலாம். ஓட்டு இருக்குல்ல, நீங்க 5 ஆண்டு நல்லாட்சி புரிந்தவருக்கு தேமுதிக ஏன் தேவைப்படுது? மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தவருக்கு கமலாசன் ஏன் தேவைப்படுது? பொங்கலுக்கு 5000 3000 கொடுத்தவங்களுக்கு பிறகு சிறப்பு தொகை 5000 கொடுத்தவங்களுக்கு எதுக்கு வந்து ஓபிஎஸ் தேவைப்படுறாரு? வர்றவங்களை எல்லாம் அரவணைக்கிறேன், அவ்வளவுதான். அதனால வந்து இவங்க நீங்க என்ன சொன்னாலும் கொள்கை எதிரியும் கூட சேர்த்துக்கிறது. காங்கிரசும் திமுகவுக்கும் காமனா ஒரு கொள்கையை சொல்லும், ஒரே ஒரு கொள்கை. பாஜக எதிர்ப்பு, அதே திமுக எதிர்ப்பா, அவ்வளவுதான். நீங்க என்னங்க நீங்க பாசிச பாஜகன்னு சொன்னாங்கன்னா பாசிச திமுக அவங்க சொல்ல மாட்டாங்களா? இது நமக்கு வந்து நீங்க கொள்கை கோட்பாடுலாம் வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன். திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கு என்ன உடன்பாடு, காங்கிரஸுக்கும் மார்க்சிஸ்ட் என்ன உடன்பாடு, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு என்ன உடன்பாடு? ரைட் சார். 50 வருஷத்துக்கு முன்னாடி எதிரியா இருந்தாங்க, நேர் எதிரில சண்டை போட்டு 2014ல தனியா போட்டிட்டு இருக்காங்க. நீங்க சும்மா அந்த கதையெல்லாம் தனியா போட்டிட்டாங்க சார். அப்ப தனியா போட்டிட்டாங்கன்னு யார் எடுத்தாங்க? 2016 சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தை யார் எடுத்து போட்டிட்டு சொல்லுங்க. 2014 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் யார் எடுத்து போட்டிட்டு சொல்லுங்க. என்ன காமெடி பண்றீங்க? மூன்றாவது அணியா இருந்தாங்க. அப்படின்னு அவங்க வந்து அமெரிக்கால இருக்க ஜோ பைடன் எடுத்து போராட்டாங்களா? 2014ல காங்கிரஸ் தமிழ்நாட்டில் போட்டிட்டப்போ யாரை எடுத்தது? ஆனா 24க்கு வந்துட்டு அப்படி கிடையாது இல்ல சார். அதாவது நீங்க முதல்ல 50 வருஷம் சொன்னீங்க, இல்லன்னு சொல்லி காட்டினேன், 10 வருஷம் சொன்னேன். இப்போ நீங்க வந்து 20 வருஷம் நீங்க ஆசைப்படாத. நேத்து வரைக்கும் தாவேக்கா பாஜக அதிமுக நேத்து வரைக்கும் தேமுதிக என்ன சொல்லிச்சு சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க நான் உங்களுக்கு எடுத்து கடலூர்ல அன்னி பிரேமலதா பேட்டி கடை இப்ப யாத்திரை போனாங்க தெரியுமா? அப்ப கடலூர்ல குப்பையும் குளமா கிடக்கு. இந்த திமுக மாநகராட்சி நகராட்சி கூட சரியா வச்சுக்கலன்னு 1.5 மாசம் முன்னாடி என்ன செய்ய போறீங்க? அண்ணன் கமலாசன் டிவி உடைச்சு எத்தனை யுகம் ஆயிருச்சு சொல்லுங்க. கலியுகம் தானா இல்லாட்டி திரேதா யுகமா துவாபர யுகமா? எப்ப டிவி உடைச்சார் சொல்லுங்க? போன தேர்தல் 2021 4 வருஷம் முன்னாடி. பரவாயில்லையா? எப்ப கூட சேர்ந்துக்கிட்டீங்க? உங்களுக்கு தேவை நீங்க சேர்ந்துக்கிறீங்க, அவங்களுக்கு தேவை அவங்க சேர போறாங்க, சேர்ந்தாங்கன்னா. ஒருவேளை சார் நம்ம சில செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க, நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும், லைம் லைட்ல நம்ம இருக்கணும், வெறும் திமுக கூட்டணி பத்தின பேச்சுகள் அது மட்டுமே இருக்கு. ஸோ தேர்தல் களத்தில் நம்மளும் இருக்கிறத உறுதி செய்யணும் அல்லது அதை காட்டணுங்கிறதுக்காக இப்படியான விஷயங்களை கிளப்புறாங்களோ, இப்படியான விஷயங்களை வந்து பெரிதாக்குறாங்களோ? யாரு? தாவேக்கா அல்லது பாஜக அதிமுக கூட்டணி? பாஜக அதிமுக களத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை மாதிரி ஏதோ பண்ண வேண்டியதில்லை. ஊடகங்கள் பூரா யார் பக்கம் இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதிமுக பாஜகவுக்கும் தெரியும். ஊடகங்கள்லாம் யார் பக்கம் இருக்கீங்கன்னு தெரியும். அதனால நீங்க உங்க வேலையை தான் பார்ப்பீங்கன்னு தெரியும். நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ பார்லிமெண்ட் பத்தி பேச மாட்டீங்க. இல்லாத அமேசான்ல எலக்ட்ரிக் அடுப்பு வித்துருச்சுன்னு தலைப்பு செய்தி போடுவீங்க. போடுங்க. நீங்க வேற ஏதோ காட்ட விரும்புறீங்க, காட்டுங்க. மக்களுக்கு நிதர்சனம் தெரியும்ல. ஸோ இப்போ தாவேக்கா அப்படியான தேவையெல்லாம் இல்லை, இந்த மாதிரியான செய்திகளை தான் உருவாக்கணும் அல்லது பாஜகவோட பேசிட்டு. தாவேக்காவுக்கு மீடியாட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்க. தாவேக்கா பக்கம் மீடியா, அதனால அவங்க செய்தி போட்டுட்டு இருக்காங்க. தாவேக்காவுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அது வந்து சென்டர் ஆஃப் நியூஸ்ல இருக்கிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபிக்கு இப்படி ஆதரவான செய்தி வராதுன்னு ஏடிஎம்கே பிஜேபிக்கு தெரியும். நீங்க டிஎம்கே காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னா அவங்க எல்லாரும் தெரியும். அதனால அவங்க வந்து அங்கே எதிர்பார்ப்பையில் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ களம் எப்படி சார் இருக்கும்? ஒரு 26 களம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்கும். யாருக்குமே சுலபம் இல்லை. ஒரு கணிக்க முடியாதுங்கிறது தான் நியாயமான பதிலாக இருக்கும். ஆனால் இந்த கூட்டணி உடையாம இங்கே இன்னொரு பக்கம் வெற்றி கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே. அடுத்த வழி சொல்லுங்க. அதிமுக இல்லாம ஒரு வெற்றி கிடையாது, திமுக கூட்டணி உடையாமலும் வெற்றி கிடையாது. அதாவது 2வது வரி சொல்லுங்க. திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை சொல்லியிருக்கேன். அதிமுக இல்லாத ஒரு அணிக்கு வெற்றி இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக இருந்தா வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். உடையிலேயே திமுக கூட்டணி அது இல்லைங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுங்க. 2 ஸ்டேட்மெண்ட். ஏடிஎம்கே யாருடைய அலைன்ஸ்ல சேரல, இவங்க வந்து உடையல, ஆட்டோமேட்டிக்கான வெற்றி. இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு வாய்ப்பு. திமுக கூடையில், அதனால தான் டஃப் ஃபைட் சொன்னேன். இது ஒரு வாய்ப்பு. என்ன? திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கு வெற்றி? அப்போ டஃப் ஃபைட். ஏடிஎம்கே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, டஃப் ஃபைட்.
அதனால 2 பேருக்குமான 2 தனி ஸ்டேட்மெண்ட். ஏடிஎம்கே பிஜேபி இன்னைக்கு சேரல, ஏடிஎம்கே அம்மா மக்கள் முன்னேற்ற இன்னும் சேரலன்னா க்ளீன் ஒன்று சொல்ல வேண்டியதே இல்லை. அது ஏற்கனவே சொல்ல ஸ்டேட்மெண்ட் தான். இவர்கள் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதிமுக இல்லாத ஒரு அணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். அதிமுக சேர்ந்து எதிர்க்கட்சி பூரா ஒண்ணா உட்கார்ந்துருக்கு. அப்ப அந்த வாய்ப்பு இருக்குதான மறுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். கூட விஜயும் போயிட்டா அது டஃப் கிடையாது. விஜய், நான் 8வது முறையா திரும்ப சொல்றேன் இந்த பேர்ல, விஜய் போயிட்டாருன்னா வெற்றி உத்தரவாதம். நான் வந்து ஜெயிப்பாங்களா இல்லைன்னா டஃபா இருக்குன்னு சொன்னேன்ல. டிஎம்கே ஜெயிக்கணும்னு சொல்ல, ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு சொல்ல, டஃபா இருக்குன்னு சொல்றேன். விஜய் இங்க வந்துட்டாருன்னா உத்தரவாதமா ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னேன், அதிரி புதிரியா ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றேன். கள சூழல் கருதி சார், கள சூழல் இருக்கிற நிலைமை, இந்த விஷயங்கள் நீங்க 2 வருஷமா தாவேக்காவை பார்க்குற 2-3 வருஷமா பார்க்கறதுல தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அனுமானிக்கலாமா சார்? வந்தா அவர்களுக்கு நல்லது. நான் ஒரே ஸ்டேட்மெண்ட், அவங்க வர வாய்ப்பு இருக்கு. நான் இப்படி சார் சொல்ல முடியும். நான் விஜய் என்கிட்ட பேசல சார். சூழல் கருதி விஜய் என்கிட்ட பேசினாருன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட பேசல சார். நான் எப்படி சார் சொல்ல முடியும்? நான் சொல்றது வந்தா அவர்களுக்கு நல்லது. அவர்கள் வந்து இதுவரைக்கும் வரலாறு காணாத வெற்றியை பெறுவார்கள். பல முறை சொன்ன மாதிரி பவன் கல்யாணம் மாறுறதா விஜயகாந்தா மாறுறதாங்கிறது அவர் கையில் இருக்கு. அவர் 2க்குமான வாய்ப்பு அவருக்கு. அவர் வந்து நல்ல 40 சீட் ஜெயிச்சுட்டு எதிர்க்கட்சி தலைவராக உட்காரலாம், 40 சீட் ஜெயிச்சு துணை முதலமைச்சராக உட்காரலாம். இட்ஸ் ஆல் அப் டு ஹிஸ் ஹேண்ட். அவர் கையில் இருக்கு. அவர் என்ன முடிவுனா பார்க்கணும். நன்றி சார், உடனே மிக்க நன்றி. தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.